நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிர் உள்ளவராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. உயிர் தெழுந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த அளவிற்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம்னு சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தபடியினால் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் மரித்து உயிர் தேடாவிட்டால் நாம் இந்த இடத்துல இருப்பதற்குரிய தகுதியே நமக்கு கிடையாது. ஆனாலும் தேவன் அவர் எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் உள்ளவராக இருந்தபடினாலே, அவரை மரணத்தை ஜெயித்து இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் அவருடைய சமூகத்திலே வருகிறோம், அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரை கூப்பிடுகிறோம், அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? இந்த நாளிலே உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையை வெளிப்படும்படியாக அவர் என்ன நோக்கத்தோடு நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களாக நாம் காணப்படத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்மோடு ஆண்டவர் பேசும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே நம்ம திரும்ப ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் பேசும் தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. எனக்காய் நீர் வரப்போகிறீர். என் கண்ணீரை துடைக்கிற நீர் எல்லாவற்றையும் முடித்து சீயோனிலே சேர்த்து என்னோடு இருக்கிற தேவனாய் இருக்க போகிறீரப்பா. இந்த நாளில் ஒரு மாற்றத்தை, ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொந்தமாக்கி கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? பேசும் தெய்வம் நீர், என்னோடு பேசும் தெய்வம் நீரல்லோ. பேசும் தெய்வம் நீர், எனக்காய் வருபவர் நீர், என் கண்ணீர் துடைப்பவர் நீர், எனக்காய் வருபவர் நீர், என் கண்ணீர் துடைப்பவர் நீர். எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடிருப்பவர் நீர். எல்லாம் முடித்து சீயோனில் சேர்த்து என்னோடிருப்பவர் நீர். இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வம் நீர். உயிருள்ளவராய் இருக்கிறவரே, எங்களை உயிரிழைய செய்கிறவரே, உயிர்ப்பிக்கிறவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 முதல் 58 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நாம் அதை வாசிக்கப் போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 243, 15ஆம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55 முதல் 58 வரை வாசிப்போம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினாலே
நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்முடைய தேவன். அவர் மரணத்தை ஜெயமாக்கினார், மரணத்தை ஜெயித்தார். நமக்கு அந்த நம்பிக்கையை தேவன் தந்திருக்கிறார். வேதத்திலே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷங்களிலும் அதிகாரங்கள் மாறுபட்டு இருந்தாலும் ஒரே வசனத்திலே அதை வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறது. மார்க்கு 16:6 மத்தேயு 28:6 லூக்கா 24 அதிகாரம் 6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறபடினாலே நம்மையும் உயிரோடு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதிலும் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை இந்த உலகத்திலே அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் இன்றும் இருக்கிறார்கள், நம்பாமல் இருக்கிறார்கள், மறுதலிக்க செய்கிறார்கள். அதெல்லாம் உண்மை அல்ல. அவர் அப்படி பாடுகளை அனுபவித்திருந்தால், அவரை அடித்து கொண்டிருந்தால் அவர் தெய்வம் அல்ல என்று சொல்லி பல விதங்களிலே அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அல்லையிலே சொல்லுமா, இவ்வளவுதானா? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஏனென்றால் அந்த சிலுவையில் இருந்துதான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிருள்ளவராய் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேதத்திலிருந்து சில சத்தியம் நாம் இன்றைக்கு சில நிமிடங்கள் நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். அவர் உயிரோடு எழுந்தார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் உயிரோடு எழுப்பின சத்தியங்களும் அறிந்திருக்கிறோம். உயிரோடு ஆண்டவர் எத்தனை பேரை எழுப்பினார் சொல்லி வேதத்தில் நான் பார்க்கிறோம். எத்தனை பேர் எழுப்பினார் சொல்லி பார்க்கிறோம்? 1 2 3 பேர். பொதுவாக நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்து பார்த்தால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 10 இடங்களிலே, நம்முடைய வேதாகமத்திலே 10 இடங்களிலே மரித்தவர்கள் உயிரோடு எழும்பியிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். 10 இடங்களிலே. அதிலே பழைய ஏற்பாட்டிலே 3 பேர், மீதி உள்ள 7 பேர் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார்கள். யாரெல்லாம் சொல்லி யோசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு விதவையின் மகனை எலியா உயிரோடு எழுப்புகிறார். பஞ்சகாலத்திலே ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த குடும்பத்திலே அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து அந்த எலியாவை போஷித்த அந்த விதவையின் வீட்டிலே மகன் மரித்த பொழுது அந்த மகனை அவர் உயிரோடு எழுப்பினார். இது 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே வருகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே எலிசாவுடைய வாழ்க்கையிலே இது சம்பவம் நடந்தது. சுனேமி என்று சொல்லக்கூடிய ஊரிலே போயிருக்கும் பொழுது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயுடைய மகன் மரித்து போகிறான். அவனை எலிசா உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம். இதில் இன்னொரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், எலியா உயிரோடு இருந்து மரித்து போன ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பினார். ஆனால் எலிசா உயிரோடு இருந்து ஒரு மனுஷனை உயிரோடு மரித்து போன மனுஷனை உயிரோடு எழுப்புவது மட்டுமல்ல,
தான் மரித்த பின்பும் இன்னொரு மனுஷனை உயிரோடு எழுப்பினார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் அது. அவன் மரித்தான், எலிசாவுடைய ஊழியம் முடிந்தது, அவன் மரித்தவர் அடக்கம் பண்ணி விட்டார்கள். அடுத்த வருஷத்திலே, நல்லா கவனிங்க வார்த்தைகள், அடுத்த வருஷத்திலே மோவாபியருடைய படைகள் இஸ்ரவேல் தேசத்துக்குள் வந்த பொழுது நடந்த சம்பவம் அது. அவர்கள் வரும் பொழுது அந்த தேசத்திலே மரித்து போன ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது இந்த படைகளை பார்த்த உடனே அவர்கள் பயந்து நடுங்கி அவனை கீழே போட்டுவிட்டு அவர்கள் ஓடி விடுகிறார்கள். ஆனால் அவர் விழுந்தது யார் மேல் விழுந்தார்? எலிசாவுடைய கல்லறையின் மேல் அவன் விழுகிறான். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அந்த கல்லறையிலே அவனுடைய எலும்புகள் மேலே இருக்கிறது, அந்த அளவிற்கு மாறிவிட்டது எல்லாம். ஆனால் அந்த எலும்பிலே அவன் மரித்து போன மனுஷன் விழுந்த உடனே அவன் எழுந்து காலூன்றி நின்று உயிரடைந்தான் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கரங்களை சொத்திருப்போம். அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு காரியம். எலிசாவுடைய வாழ்க்கையிலே உயிரோடு இருந்தும் எழுப்பினான், மரித்த பின்பும் எழுப்பினான். 3 பேரை சொல்லிவிட்டேன். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் நமக்கு தெரியும், எவிருவின் மகளை உயிரோடு எழுப்புகிறார். அப்புறம் நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்புகிறார். லாசரு, மரியாள் மார்த்தாவுடைய சகோதரனாகிய லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அப்போ 3 6 ஆகிவிட்டது. அப்புறம் 7ஆவதாக இயேசுவே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஒரு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அது மாத்திரமல்ல, 8ஆவதாக நீங்கள் பார்த்தால் ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது, மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தால் அவர் மரித்த பொழுது கல்லறைக்குள் இருந்து அநேகர் உயிரோடு எழும்பி பலருக்கு காணப்பட்டார்கள். ஆக அங்கே ஒரு உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு 9ஆவதாக நீங்கள் பார்த்தால் பேதுரு யாரை குணப்படுத்துகிறார்? யாரை உயிரோடு கொண்டு வருகிறார்? தொற்காள், தபித்தான் சொல்லப்பட்ட தொற்காளை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். 10ஆவதாக அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் இரவிலே நெடுநேரம் ஜெபித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜன்னல் ஓரமாய் உட்கார்ந்து கொண்டிருந்த ஐத்தி என்ற ஒரு மனிதன், வாலிபன், அவன் நித்திரை மயக்கம் அடைந்ததினார், உட்கார்ந்து அவன் தூங்கக்கூடிய சூழ்நிலை வந்ததினாலே அந்த 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எழுப்பப்பட்டு கொண்டு வரப்பட்டான். அவனை பவுல் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. ஆக வேதத்திலே 10 இடங்களிலே உயிரோடு எழுப்பப்பட்ட மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் அடிக்கடி நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின 3 பேரை குறித்து நாம் அடிக்கடி சிந்திக்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளமாய் உண்டு, ஆனால் அவைகளெல்லாம் எழுத போனால் புத்தகம் கொள்ளாதுன்னு சொல்லப்பட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். புத்தகம் கொள்ளாது, உலகமே கொள்ளாது. அப்ப ஏராளமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த 3 பேருடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், எவருடைய மகளை எங்கே வைத்து உயிரோடு எழுப்புகிறார்? வீட்டிலே. அதுதான் வீடு என்று போட்டிருக்கிறது. விதவையின் மகனை ரோட்ல, அதாவது வீதியில. லாசருவை கல்லறைன்னு சொன்னா அது எந்த ஏரியா? அது ஒரு காடு. ஆக வீடு, ரோடு, காடு, இந்த 3 இடத்துலையும் ஆண்டவர் செய்கிறார், அங்கே அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம ஏன் இதை முக்கியப்படுத்தி சொல்றோம் அப்படின்னா, வீடானாலும் சரி, ரோடானாலும் சரி, காடானாலும் சரி, உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் சிறியதாக இருக்கிறதோ, பெரிதாக இருக்கிறதோ, இல்லை நம்பிக்கையே இல்லாமல் போய்விடுகிறதோ, அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது உயிர்த்தெழுந்த நாளை தான் நாம் அதிகமாக சொல்ல வேண்டும். ஓய்வு நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதைவிட முக்கியமானது என்னவென்றால், இது கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். இன்றைக்கு வந்திருக்கிற புதிதாய் வந்த எழுந்து நின்று உங்களுக்கு நான் ஜெபித்திருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேடி வந்த இயேசு இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அது சிறியதோ பெரியதோ மோசமானது என்று அல்ல, எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதங்களை செய்தார்.
எதற்காக சொன்ன 3 பேர் மட்டும் வேதத்திலே குறிப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்துருக்காருன்னு சொன்னால் இவர்களுக்குள் அடங்கியிருக்கிற சத்தியங்கள் அவ்வளவு மேன்மையானவைகள். அல்லேலூயா. எவிருவின் மகள் இறந்து எவ்வளவு நேரத்துக்கு பிறகு உயிரோடு எழுப்பினார்? சில நிமிடங்கள், சில மணி நேரத்துக்குள். விதவையின் மகனையும் அது வெளியே வந்தாச்சு, தூக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. லாசருவை என்ன செஞ்சிட்டாங்க? கல்லறையிலே வச்சு எத்தனை நாள் ஆச்சு? 4 நாட்கள் ஆகிவிட்டது. 4 நாட்கள் ஆன பின்பும் ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அடுத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரண தேவன் அல்ல. அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு, ரெண்டாவது உயிரோடு எழுப்பிய இயேசு. இப்போ பாருங்க, உயிர்த்தெழுதலிலே வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் இங்கே பார்க்க போகிறோம். மூன்றாவதாக உயிர்த்தெழுதலிலே வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமை. எப்படி தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது? ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. நல்லா கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். சீஷர்கள் பயந்து போனார்கள். யூதர்களுக்காகவும் ரோம போர்ச்சவர்களுக்காகவும் பயந்து இருக்கிறார்கள். 3 நாள் ஆகிவிட்டது. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். கல்லறைக்கு போய் பார்த்தவங்களாம் அங்கே ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி வந்துட்டாங்க. ஆனால் இவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகளை பூட்டி அறைக்குள் இருந்தார்களாம். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவான் 20:19. எப்போ எங்கே வந்து சமாதானம் சொல்கிறாரு? கதவுகள் என்ன செய்யப்படுகிறது? பூட்டப்பட்ட கதவுகளின் வழியாக அவர் வந்து நிற்கிறார். அவர்கள் கதவுகளை ஏன் பூட்டியிருந்தார்கள்? யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயந்தபடினாலே. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கதவு தட்டலை. தட்டுன்னா அவங்க திறந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஆகவே கதவை தட்டாமல் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர் என்ன செய்கிறார்? அவர் கதவின் வழியாக வந்து அங்கே அவருக்கு சமாதானத்தை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பூட்டப்பட்ட கதவுகளின் வழியாக வந்து நிற்கிறார். 26 வசனத்தில் நாம் அதை பார்க்கிறோம். 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அவருடைய வல்லமைக்கு ஒரு சிறிய சான்று இது. பூட்டப்பட்ட கதவுகளின் வழியாக வந்து அவர்களுக்கு சமாதானம் சொன்ன ஆண்டவர். இவருடைய வல்லமையை குறித்து அவர் சரீர பிரகாரமாக ஊழியம் செய்த நாட்களிலே அவர் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். அவர் அசுத்தாவிகளை துரத்தினார். 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்தார். காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார். இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது அந்த நாட்களிலே. அதில் ஒரு மிக முக்கியமான காரியம், கடந்த நாட்கள் நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படுவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே அவர் தம்முடைய சீஷர்களோடு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும்பொழுது யூதாஸ் அவரை முத்தத்தினாரை காட்டிக் கொடுக்கிறான். அவரை கைது செய்யும்படியாக, அவரை பிடிக்கும்படியாக படை வீரர்கள் போகும் பொழுது பேதுரு என்ன சொல்றாரு? என்ன செஞ்சா தெரியுங்களா? தன் பட்டயத்தை எடுத்து ஒரு வேலைக்காரனை, எல்லாம் யோசிச்சு பாருங்க, பட்டயத்தை எடுக்கிறவங்க காதில் தான் வெட்டணும்னு நினைப்பாங்களா? காதை வெட்டு, கழுத்தை வெட்டுறது தான் நினச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் குறி தவறி இப்போ எங்கே போயிட்டுது? காதுக்கு போயிட்டுது. ஏன்னா காதை போய் யாரும் தனியாக செப்பரேட் பண்ணி பிரித்து பார்த்து வெட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆளை க்ளோஸ் பண்ணணும், நம்ம ஆண்டவரை காப்பாற்றணுங்கிற வைராக்கியத்தில் அந்த வெட்டுற வேகத்தில் காது பகுதியில் போய் அந்த பட்டயம் விழுந்தது, காது துண்டா போச்சு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த காதை எடுத்து அங்கே ஒட்ட வைத்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். வல்லமை அப்போதாவது மனம் திரும்பிக்கலாம், அதுக்கு வழியெல்லாம் போச்சுங்க. ஆனால் காதை எடுத்து ஒட்ட வைத்த பின்பு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், பேதுருவை பார்த்து, பேதுருவே
நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் என்ன செய்வாராம்? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை எனக்கு அனுப்பித்தர மாட்டாரோ என்று சொல்லி கேட்கிறார். இதுல ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. என்ன தெரியுங்களா? லேகியோன்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? முதலாவது சொல்லுங்களேன். லேகியம் சொன்னா பிசாசு நினைப்போம். ஏன்னா ஒருத்தர் சொன்னா அப்படித்தான். ஆண்டவர் கேட்கிறார், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்களாம் லேகியோனா இருக்கிறோம்னு சொன்னோம். ஆனால் உண்மையிலேயே லேகியோன் என்பது பிசாசு அல்ல. லேகியோன் என்ற வார்த்தை லத்தீன் மொழி வார்த்தை. லேகியோன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், ரோம படை வீரர்களிலே 6000 பேர் கொண்ட ஒரு குழுவினருக்கு பெயர் தான் லேகியோன். அப்போ ஒரு குழுவில் 6000 பேர் இருந்தால் அந்த குழுவுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, பட்டாலியன் அதுன்னு வச்ச மாதிரி. இது லேகியோன்கிற பேர் வச்சுக்கிறாங்க. அந்த பேர் வச்ச அந்த குரூப்பில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 6000 பேர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனை பேர் அனுப்புவாராம்? 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் எத்தனை பேர் வருவாங்க? 12 ஆமாம், எனக்கு கணக்கு அவ்வளோ வராது. 72,000 தூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டாரா? நல்லா கவனிங்க. மக்களை அழிக்கணும்னா, தீயவர்களை அழிக்கணும்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மக்களை அழிக்க வேண்டும் சொன்னால் 72,000 தூதர்கள் அவசியமே இல்லை. ஒரு தூதன் இருந்தால் போதும், எல்லாம் கதை முடிஞ்சது. ஆண்டவர் அனுப்புகிற ஒரு தூதன் 185,000 பேரையே காலி பண்ணான். அப்போ ஒரு தூதனுக்கு பதிலாக இப்போ 72,000 தூதர்கள் இவங்களாம் என்னத்துக்கு ஆவாங்க? அப்பமாவது இவங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் தெரியுங்களா? 72,000 தூதர்களை என் ஆண்டவர் பிதாவானவர் அனுப்புவார்னு சொல்லும் பொழுதே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அடுத்த சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவரை பிடித்து கொண்டு போகும் பொழுது சீசர்கள் எல்லாரும் ஓடி போய் விட்டார்களாம். என்ன ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. ஆனால் பின்புதான், அவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்ட பின்புதான், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையை சுதந்திரித்துக் கொண்ட பின்புதான் அவருக்காக வல்லமையாய் எழுந்து பிரகாசித்தார்கள். அல்லேலூயா. அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு உங்களுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படியாக தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவர் உயிரோடு இருக்கிறபடினால்தான். அல்லேலூயா. போராட்டங்களும் சோதனைகளும் நெருக்கங்களும் வரும் பொழுதெல்லாம் அவரை நினைத்து பார்க்கிறேன். என் ஆண்டவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்து உயிருள்ளவராக இன்றைக்கும் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வலைகள் உங்களுடைய கால்களை பிடித்து கொண்டிருக்கலாம், பின்னிக் கொண்டிருக்கலாம், சிக்கி கொண்டிருக்கலாம். அதிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு என் தேவனாய் கர்த்தர் வல்லமை உள்ளவராக. விசுவாசிகள் சத்தத்தை வைத்து கர்த்தரை சோதரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவுகளின் வழியாக வந்து சமாதானம் சொன்ன ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அதே ஆண்டவர் நீ வெளிப்படுத்தும் விசேஷத்தை வாசிக்கும் பொழுது 3:20 வாசிக்கும் பொழுது அருமையான வசனத்தை வாசிப்போமா? நம்ம வெளிப்படுத்தல் 3:20 நாம் வாசிக்கலாம். அதில் அவர் சொல்லக்கூடிய காரியங்களை பாருங்கள். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியில் நான் இருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்ன செய்யணும்பா? கதவை திறந்தால் நான் அவனோடு சென்று போஜனம் பண்ணுவேன் சொல்கிறார். நல்லா கவனிங்க. பூட்டப்பட்ட கதவு வழியாக எந்த அனுமதியும் இல்லாமலே உள்ளே போய் சமாதானம் சொல்லக்கூடிய வல்லமை படைத்த ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறார்னா, வாசற்படியில் இருந்து என்ன செய்கிறார்? கதவை தட்டுகிறார். ஆண்டவருடைய அன்பை நாம் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவருடைய மன உருக்கத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நாம் அவருடைய பிள்ளையாய் வாழும்படியாக நம்முடைய கதவை, இதய கதவை நாம் திறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உடைத்துக்குள்ளே வர முடியும், நொறுக்கி உள்ள வர முடியும், என்னென்ன செய்யலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு ஒரு வேளை ஆண்டவராக இயேசுவை அறியாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உடைய இதய கதவை நீங்கள் திறந்து கொடுங்கள். இது மதம் மாறும் காரியம் அல்ல, உடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியம். உடைய வாழ்க்கையின் முடிவல்ல. நீங்கள் நினச்சிட்டீங்களா இயேசுக்கு என் வாழ்க்கையுள்ள பிரச்சனைகள் எல்லாம் என்னை முடித்து விட சொல்லி நினைக்கிறீர்களா? இது முடிவல்ல. இன்றைக்கு இயேசு உங்களிடத்தில் வரும் பொழுது அங்கிருந்து தான் நீங்கள் ஆரம்பமாகிறீர்கள். ஒரு அலையில் சொல்லமா, ஒரு அலையில் சொல்லமா, உடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது முடிந்து விடும் நினைக்க வேண்டாம். வேதத்தில் சிலுவைக்கு சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறது பிகினிங் ஆஃப் த எண்ட் என்று சொல்லப்படுகிறது, முடிவின் ஆரம்பம். இது எல்லாம் முடிஞ்சதுன்னு அவர் செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சுட்டு சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகுதான் எல்லாமே ஆரம்பமானது. இன்றைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை குறித்தான சத்தியங்கள் உலகமெங்கும் அறிவிக்கப்படுவதற்கு காரணம் அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறபடினால்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தற்போல மிக முக்கியமான இன்னொரு காட்சி சொல்ல விரும்புகிறேன். நான் உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கையை தந்த இயேசு. ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? நம்பிக்கையை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு தற்காலிகமான ஒரு பயணமாக இருக்கிறது. இந்த பயணம் முடியும், ஆனால் ஆவிக்குரிய பயணம் தொடரும். அதன் வழியாக, மரணத்தின் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக போகிறோம். இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நாம் நினைச்சு அதிலேயே நம்ம நின்றக்கூடாது. எனக்கு பணம் போதும், பதவி போதும், அதிகாரம் போதும், மற்ற காரியங்கள் போதும், சொத்து சுகம் செல்வாக்கு இது போதும் என்று சொல்லி இதோடு நின்று விடக்கூடாது. இதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது. அது ஆவிக்குரிய பயணம், ஆண்டோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு மரணத்திலிருந்து உயிரோடு இருந்தது மூலமாய் நமக்கு ஆண்டவராக இயேசு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருந்ததினால்தான் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களிலே அவர்கள் ஆண்டவரை பார்க்கிறார்கள், ஆண்டவரை தரிசிக்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்று சொல்லி ஒரு திருப்தியோடு தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை முடிக்கிறார்கள். ஒரு வெளிச்சத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். ஏனென்றால் இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரில்லாத வாழ்க்கையிலே அவர் என்ன கொடுக்கிறாரா? ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதை நாம் புரிஞ்சிருக்கிறோமா? மரித்து அதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னால் நாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்கிறது, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் ஆனீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வீணாக போயிடும். இயேசு இன்றைக்கும் மரணத்தை ஜெயித்தார். என் வாழ்க்கையிலும் நானும் மரணத்தை ஜெயிப்பதற்கு தேவன் எனக்கு பலம் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மரணம் என்பது நாம் நினைப்பது போல அது கொடூரமான ஒரு காரியம் என்று நாம் நினைக்கிறோம், பயங்கரமான காரியம் என்று நினைக்கிறோம், மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறோமே என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். எல்லாம் மாம்ச பிரகாரமாக உண்மையாக இருந்தாலும் அதற்கு மேலான ஒரு உண்மை, மரணத்திற்கு பின்பு வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதுக்குத்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இங்கே நிரந்தரமாக வாழ்வதற்காக நாம் பயணம் செய்யவில்லை. அதுக்காக நம்ம ஏனோ தானோ என்று வாழ வேண்டும் சொல்லவில்லை. ஆண்டவருக்கென்று வாழ்வோம். அவருடைய நாமத்தை மயப்படுத்தி கற்று உதவி செய்வாராக. ஆண்டவரே, என் கூடவே இருமப்பா. நீர் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவருக்கு கூப்பிடுவோமா? கண்களை மூடி அந்த வார்த்தை சொல்லி நான் பாடுவோமா? இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே,
இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. மரணம் நம்மை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய மனதினுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பயமாக இருக்கிறது அல்லவா? அந்த பயத்தை மேற்கொள்வதற்குத்தான், அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆவதற்குத்தான் இயேசு மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. 1977 என்று நான் நினைக்கிறேன், என் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 2 வருடங்கள் ஆனது. ஒரு நாள் இதே போன்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே, தூத்துக்குடியிலே ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு செய்தியை கொடுத்த தேவனுடைய தாசர் செய்தியை கொடுத்து முடித்துவிட்டு ஜெப வேளையிலே, இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அழைத்தால் எத்தனை பேர் நீங்கள் போக ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்ட பொழுது மற்றையெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு தாயாருடைய கை மட்டும் உயர்ந்திருந்தது. சரி, பொதுவாக ஏதோ கையை வைத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அன்றைக்கி ஜெபமணி பாசம் முடிச்சுட்டார். அன்றைக்கு மதியம் உணவை முடித்துவிட்டு தூத்துக்குடி பகுதியிலே முள்ளக்காடு முத்தியாபுரம் ஸ்பிக் நகர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சென்று ஒழித்து செய்யும்படியாக நாங்கள் போய்விட்டு நான் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். 5:30-6 மணி போல் திடீர்னு செய்தி வருகிறது, உங்களுடைய தாயார், உங்கள் அம்மா மரித்து போய்விட்டார்னு சொல்லி. மதியம் எனக்கு உணவை கொடுத்து விட்டு என்னை அனுப்பின தாயார் மரித்து போய்விட்டார்களா? அதிர்ச்சி அடைந்த நான் வேகமாய் ஓடி வந்து வீட்டுக்குள் வந்து பார்த்தால் அவர்கள் எனக்காக காத்திருந்தது போல, என்னைய மகன் சொல்ல மாட்டாங்க, தம்பின்னு தான் கூப்பிடுவோம், ஏன்னா ஒரே ஒரு பையனாக இருந்ததுனால தம்பி தம்பி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் வேகமாய் ஓடிப்போய் அவரின் கால்களிலே தாங்கி கொண்டு அவரை பார்க்கின்ற அந்த நிமிஷத்திலே என்னை பார்த்து விட்டு அப்படியே கண்களை மூடிவிட்டார்கள். அந்த நிமிஷம் தலையில் இடி வந்து விழுந்தது போல இருந்தது. என் சகோதரி நவரோஜி அக்கா அங்கே தான் கூட இருந்தாங்க. அப்போ அந்த நிலைமைகளை பார்த்து விட்டு அவங்க என்ன செய்யணும் தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்கள் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி அங்கே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வேதனைகளை மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிபூர்ணமாய் ஆளுகை செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய தாயார் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்திருக்கிறார்கள். சந்தோஷத்தோடு இளைப்பாரும்படியான நேரம் இது என்று எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் உணர்த்தினபடினாலே ஆண்டவர் அந்த நேரத்திலே நாங்கள் தப்பிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியாது. 2 நாளைக்கு முன்பதாகத்தான் எங்கள் வீட்டில் மாடி இந்த மேல் பகுதியில் பரனில் வீட்டில் மூட்டைப்பூச்சி நிறையக்குன்னு சொல்லிட்டு 2 பாட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க. சிந்தனைகள் எங்கெல்லாமோ ஓட ஆரம்பித்தது. ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். இல்லை என்றால் 1977 என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். காரணம், இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததினாலே நாங்களும் அவருடைய சமூகத்திலே உயிரோடு இருப்போம் என்ற நம்பிக்கையை தேவன் தந்ததினாலே அவருக்குள் நாங்கள் பலன்களை கத்த உதவி செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நொடியிலே நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? மறுரூபம் ஆவோம். வேலையில் சொல்லுமா? அந்த மறுரூபம் ஆகக்கூடிய அனுபவத்திலே நாம் அவரோடு கூட மகிமையிலே சேர்ந்து கொள்ளப்படுவோம். அவரோடு என்றைக்கும் வாழப்போகிறோம் என்ற ஒரு நிச்சயத்தை தேவன் தந்தபடினாலே, இந்த நம்பிக்கையை தந்தபடினாலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு பின்பதாக, பல ஆண்டுகளுக்கு பின்பதாக
என்னுடைய மூத்த சகோதரி மதுரையிலே அவர்கள் கர்த்தருக்குள் மரித்தார்கள். மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே ஊழியத்தை செய்து முடித்துவிட்டு அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். அது ஒரு இழப்பாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை தேவன் தந்தபடினாலே நடத்தி கொண்டு வருகிறார். கடந்த டிசம்பர் மாதம் என்னுடைய அவருடைய சகோதரிய மகன், அவர் ஊழியக்காரர், அவர் ஊழியத்திற்காக ஆராதனையில் இருந்து கொண்டிருந்த பொழுது அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போனார். அது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது, பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. அவர்களுக்காக ஆறுதல் சொல்லி நாங்கள் ஜெபித்து விட்டு வந்தேன். அந்த வார்த்தையிலே ஒன்று, இயேசு மரித்தோர்ந்து எழுந்தபடினாலே அவரும் உயிரோடு எழுந்து அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார், நீங்கள் தைரியமாக இருன்னு சொல்லிவிட்டு வந்தேன். தொடர்ந்து அடுத்த மாதம் ஜனவரி மாதத்தும் என்னுடைய இளைய சகோதரிய கணவர் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்தின ஒரு பெரிய ஒரு பாத்திரம். மதுரையிலே பழநத்தம் ஏஜி சபையிலே பாஸ்டர் ரெஜினால் நெல்சன் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகும் பொழுது மிகுந்த வேதனை, மாம்ச சரீரத்தில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அத்தனையும் தாங்குவதற்கு தேவன் கொடுத்த ஒரே ஒரு ஆயுதம் அவருடைய உயிர்த்தெழுதலிலே அவர் கொடுத்த நம்பிக்கை மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டிசம்பர் மாதம், அந்த ஜனவரி மாதம் முடித்து விட்டு பிப்ரவரி மாதம் வரும்பொழுது என்னுடைய மனைவிக்கு சரீரத்தில் பலவீனங்கள், கர்ப்பப்பை ஆப்ரேஷன் நடந்தது. அதிலேயும் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கு தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் உபத்திரவத்தின் வழியாய் போகும் பொழுதும் பலன் தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம், நம்ம ஆளுகையும் செய்வோம். அந்த ஆளுகை என்ற நம்பிக்கையை தேவன் தருகிறவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அப்போ தேவனுடைய மனுஷனாய் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறார். என் சரீரம், என் மாம்சம் முதலானவைகள் எல்லாம் அழிந்து போனாலும் நான் அவரை முகமுகமாய் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோபு சொன்ன ஒரு வார்த்தை, என் சரீரம் முழுவதும் அழிந்து போனாலும், உருவழிந்து போனாலும் நான் அவரை முகமுகமாய் பார்ப்பேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக தருகிறவராக இருக்கிறார், நமக்கு தந்து இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அந்த சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு, உயிரோடு எழுப்பிய இயேசு, அப்புறம் உயிர்த்தெழுதலிலே வல்லமையை வெளிப்படுத்திய இயேசு, கடைசியாக உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்பிக்கையை தந்த இயேசு இன்றைக்கும் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். கடந்த காலத்தினுடைய இழப்புகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம். அதனாலே நீங்கள் மனம் தளர்ந்து போய்விட வேண்டாம். இன்னும் நீங்கள் அவரை அதிகமாய் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அருமையாய் சாரணோலஜியம் அவர்கள் பாடியிருக்கிற பாடலுடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப எப்போவுமே ஆறுதலாக இருக்கும். தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார். இன்றைக்கு மாளுகின்ற மாந்தரை, பாவத்தில் மாண்டு கொண்டிருக்கிற மக்களை மீட்டெடுக்கும்படியாக இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக பலியாய் ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. அருமையாக இந்த மன்றாட்டு ஜெப வேளையிலே நாம் பல குறிப்புகளை வைத்து நாம் ஜெபித்தோம். மெயினாக உயிர்த்தெழுதலை மையமாய் வைத்து நாம் அந்த குறிப்புகளை வைத்து நாம் ஜெபித்தோம். இன்றைக்கும் ஜனங்கள் அந்த இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரும்படியாய் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்வராக. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் சத்தியத்தை சொல்லவும் தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடி நாமத்தை அமைப்படுத்துவோமா? தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார். அதை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். மனிதனுக்காய் உயிர்
கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. எழுந்து நிற்போமா? ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கியது. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா.